நம்ம என்ன பார்க்க போறோம்னா காண்டியம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? காண்டியம். எல்லாம் தப்பா ஸ்பெல் பண்ணுவாங்க. காண்டினம்னுவாங்க. காண்டினம் கிடையாது, காண்டியம். ஸோ நம்ம தெரியும் மேட்டர். மேட்டர் அப்படின்னா மேட்டர். ஓகே. ஸோ மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? பார்ட்டிகல்ஸோட நேச்சர் வந்து டிஸ்கிரீட்டா இருக்கும். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்ஸ் ஆர் டிஸ்கிரீட் இன் நேச்சர். தனித்தனியா, தனியே தன்னந்தனியே அப்படின்பாங்க. அப்போ தனித்தனியா இருக்கும்போது ஸோ அவங்க எல்லாரையுமே நம்ம பார்க்குறோம். அசியா இன்ஜினியராக பார்க்குறோம். பார்க்கும்போது இவர் ஒருத்தர் தனியாக இருப்பார், இவர் ஒருத்தர் தனியாக இருப்பார், இங்கே தனியாக இருப்பாங்க, இங்கே தனியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் அங்கே தனித்தனியாக இருப்பாங்க. ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் இடைப்பட்ட தூரத்தை நம்ம எப்படி கூப்பிடுறோம் அப்படின்னா மீன் ஃப்ரீ பாத். டிஸ்கிரீட் பார்ட்டிகளுக்கு இடைப்பட்ட தூரம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதை வந்து என்ன சொல்கிறோம்? மீன் ஃப்ரீ பாத்துன்னு சொல்கிறோம். ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் இடைப்பட்ட தூரம் மீன் ஃப்ரீ பாத். இந்த மீன் ஃப்ரீ பாத் இருக்கும். அப்புறம் வந்து வாய்ட்ஸ், இடம் காலியான இடமும் இருக்கும். நம்ம பார்க்கும்போது மேட்டரை பார்க்கும்போது நம்ம ஈஸியாக டிஸ்கிரீட் பார்ட்டிகள் இருக்கும். ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தூரம் வந்து மீன் ஃப்ரீ பாத் சொல்லுவாங்க. அப்புறம் வாய்ட்ஸ்னா வெற்றிடம் இருக்கும். இதுதான் வந்து இயல்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணுறோம். நம்ம இதை ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படின்னா இப்போ இந்த மீன் ஃப்ரீ பாத் வந்து இந்த சைஸ் ஆஃப் பார்ட்டிகளை விட, ஸோ சைஸ் ஆஃப் பார்ட்டிகள் வந்து கேபிட்டல்னு வச்சுங்களேன். மீன் ஃப்ரீ பாத் வந்து ரொம்ப பொடிசா இருக்கு. மீன் ஃப்ரீ பாத்தை விட சைஸ் ஆஃப் பார்ட்டிகள் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். லாம்டா வச்சுக்கோம். அப்போ அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. மீன் ஃப்ரீ பாத்துன்றது ஃபார் எக்ஸாம்பிள் 1 mm இருக்குன்னா இது வந்து ஒரு 1000 மீட்டர் இருக்கு. இதுவும் அதுவும் இன்கம்பேரபிள். நம்ம சைஸ் ஆஃப் பார்ட்டிகல், த ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல் இஸ் வெரி வெரி லார்ஜ் than that of மீன் ஃப்ரீ பாத். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? we are assume that matter is homogeneous அப்படி அசியூம் பண்றோம். homogeneous and continuous. இப்படி நம்ம அசியூம் பண்றதுக்கு தான், இப்படி நம்ம அசியூம் பண்ற இதுக்கு பேர் தான் காண்டியம் பேர். காண்டியம் இஸ் த அசம்ப்ஷன் இன் which in the matter mean free path is negligible when compared to the size of the particle, smaller size of the particle. Then we assume that the matter is continuous and homogeneous. This type of approach is called as Kantian approach. நம்ம ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு சொல்யூஷன் வேணும். சால்வ் பண்ணால் சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா we need assumption. ஏன் அப்படின்னா அசியூம் பண்ணாதான் பெரிய பிரச்சனை சின்ன பிரச்சனையாகும். இப்போ ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு பயங்கர சண்டை ஏரியாவில், ஒரு பயங்கர சண்டை. அப்போ சண்டை நடக்கும்போது ஃபஸ்ட்டு போலீஸ் வந்தோன்னா க்ரௌடை இது பண்ணுவாங்க, தண்ணி அடித்து க்ரௌடெல்லாம் கலைப்பாங்க. இல்லை லட்டி சார்ஜ் பண்ணி லைட்டாக க்ரௌடெலாம் கழிச்சிட்டு அப்புறம் தான் பஞ்சாயத்து தீர்ப்பாங்க. எடுத்து பஞ்சாயத்து என்னன்னு கேட்டோம் அப்படின்னா பிரச்சனை அதிகமாகிடும். இப்போ பெரிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய பிரச்சனையை சின்ன பிரச்சனையாக மாற்றணும். அதுக்கு இன்ஜினியர்ஸ் ஹேண்டில் பண்ணுற சூப்பரான விஷயம் என்னென்னா பெரிய பிரச்சனையை சின்ன பிரச்சனையாக மாற்றுறதுக்கு இன்ஜினியர்ஸோட ஆயுதம் என்னென்னா அசம்ப்ஷன்ஸ். ஸோ காண்டியம் அசம்ப்ஷன், காண்டியம் அப்ரோச்சோட அசம்ப்ஷன் என்னென்னா மேட்டர் இஸ் ஹோமோஜினியஸ் அண்ட் கண்டினியூஸ். தான் காண்டியம். சரியா? தேங்க்யூ சாம்பியன்ஸ்.